Okay, this video explains how to make shortcut file for software. Actually நான் installation பண்ணிருக்க softwareக்கு எப்படி shortcut file create பண்ண போறோம். We can put shortcut file in any one favorite folder or any one special folder. அதாவது shortcut file எந்த ஒரு special folderலயே நம்மளால paste பண்ணிக்கலாம். Easily we can access software by that shortcut file. அதாவது அந்த சாஃப்ட்வேரை ஷார்ட்கட் ஃபைல் மூலமா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா ஐ வாண்ட் மேக் ஒன் ஷார்ட்கட் ஃபைல் ஃபார் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர். அதாவது ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேருக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். எப்படி சார் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா விண்டோஸ் இ கீ பிரஸ் பண்றேன். தட் இஸ் ஓபன் ஃபைல் மேனேஜர். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஸோ ஹியர் ஐ பிரஸ் here I want entering into Adobe Photoshop software installation path. அதாவது Adobe Photoshop installation பண்ணிருக்க pathக்குள்ளார நான் enter ஆக போறேன். C drive enter ஆன as well as I am entering into program file as well as here I entering into Adobe folder here as well as entering into Adobe Photoshop CC 2019 folder also. அந்த folderக்குள்ளார enter ஆயிட்டேன். இப்போ அந்த folderக்குள்ளார enter ஆனதுக்கு அப்புறம் here I choose application file. application ஃபைலுக்கு தாங்க நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னீங்கன்னா here I choose Photoshop application file as well as press right mouse button. நான் இந்த Photoshop application ஃபைல்ல வச்சிட்டு நான் ரைட் மவுஸ் கிளிக் பண்றேன். அதுல நான் என்ன கொடுக்கிறேன் send to அப்படிங்கற ஒரு சப்மெனுவை கிளிக் பண்றேன். as well as here I press desktop create shortcut menu item. அதை நான் இங்கே கிளிக் பண்றேங்க. Now I created Photoshop application shortcut file. Here I created shortcut file for Adobe Photoshop through Photoshop application file. Photoshop application file மூலமாக Adobe Photoshop softwareக்கு ஒரு software shortcut file create பண்ணிட்டேன். Okay, here I close file manager as well as I just entering into desktop. Sir, in the desktop la namakku vandu shortcut icons edume illaya sir abiningna because here now going on video recording. So video recording software hidden shortcuts of desktop போட shortcuts எல்லாமே video recording software hidden பண்ணிருக்கோம். சரி சார், அப்ப எப்படி சார் நம்ம வந்து வெரிஃபை பண்றது created shortcut files to desktop or not? அப்போ திருப்பியும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க Windows E key press பண்றேன். that is open file manager. so as well as here I press desktop special folder. அதை நான் கிளிக் பண்றேன். now we are created shortcut files for Photoshop software. இப்போ நம்ம shortcut file create பண்ணிட்டோம். எந்த சாஃப்ட்வேருக்கு? Photoshop சாஃப்ட்வேருக்கு. so here you can rename. இந்த இடத்துல நான் rename இங்க வந்து ரைட் மவுஸ் கிளிக் பண்றேன். as well as here I press rename menu item. அதுல நான் எதை மட்டும் delete பண்ணிடுறேன், இந்த ஷார்ட்கட் அப்படிங்கற எனக்கு இந்த கண்டென்ட் வேண்டாம். just I want try to display Photoshopன்ற ஒரு கண்டென்ட் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். எந்த ஃபைல் நேம், அதாவது ஃபைல் நேமை ரீநேம் பண்றாங்க. எப்படி இருந்ததா, அதாவது Photoshop மைனஸ் ஷார்ட்கட் அப்படின்னு இருந்ததா நான் என்ன ரீநேம் பண்றேன், ஏன்னா வந்துட்டு இங்க ரைட் மவுஸ் கிளிக் பண்றேன். ஸோ அதில் எனக்கு ரீநேம் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டம் கிளிக் பண்ணுறேன். ஹியர் ஐ செலக்ட் unnecessary ஃபைல் நேம். எனக்கு மைனஸ் ஷார்ட்கட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். ஸோ நவ் அவர் ஷார்ட்கட் ஃபைல் நேம் இஸ் ஃபோட்டோஷாப். இப்போ நம்மளோட ஷார்ட்கட் ஃபைல் நேம் என்ன? இப்போ நம்ம இங்கே ரைட் மவுஸ் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுக்கலாம், இல்லை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கூட கொடுக்கலாம். இங்கே பாருங்க ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கா? ஓகே, இங்கே ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்குறேன். Now open Photoshop software through shortcut file. Now we are open Photoshop software through shortcut file. Shortcut files மூலமா ஒரு Photoshop softwares ஓபன் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம இங்க சொல்ல வர்றது. So இப்போ வந்து சார் ஓகே சார், இந்த shortcut file interact with which one software எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படினீங்கன்னா இந்த shortcut file வச்சிட்டு ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுங்க. அதுல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வருதான்னு பாருங்க. ஓகே, இங்க ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு. அதுல டார்கெட் தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. this shortcut file interact with the photoshop.exe
அந்த ஃபைலோட இன்ட்ராக்ட் ஆகுது. எந்த ஃபைல்? ஷார்ட்கட் ஃபைல் interact with photoshop.exe சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் ஃபைலோட இன்ட்ராக்ட் ஆகுது. that file found in this path. இந்த பாத்துக்குள்ளார இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து program files Adobe Photoshop CC 2019 subfolder as well as file name is called as photoshop.exe. அந்த ஃபைல தான் எந்த ஷார்ட்கட் ஃபைல் லிங்க் பண்ணுது? நம்மளுக்கு ஷார்ட்கட் ஃபைல் .lnk, அதாவது ஷார்ட்கட் ஃபைலுக்கு எக்ஸ்டென்ஷன் .lnk. this .lnk link with photoshop.exe. திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. photoshop.lnk file interact with the photoshop.exe file. ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.